ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கத்திரிக்காய் பிரியாணி வந்து நம்ம ரைஸு பாஸ்மதி ரைஸ் வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம நார்மல் ரைஸில் செய்யலாம். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, வரமிளகா ஒரு 5, பச்சை மிளகாய் 2, பட்ரு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இப்போ வரமிளகாவும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. சின்ன வெங்காயம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். மீதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து 4ஆக கட் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து பட்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பட்டரை உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் அரிசி போட்டிருக்கேன். 300 கிராமுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய் இருந்தது. கத்திரிக்காய் வந்து எங்கிட்ட உஜாலா கத்திரிக்காய், நீலம் கத்திரிக்காய் தான் இருந்தது. நீங்கள் இன்னும் அந்த குட்டி குட்டியாக ஒரு கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய்க்குன்னு வரும் பாருங்கள், அது போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இருக்கிறத வச்சு செஞ்சுருக்கேன். இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சது நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைக்கலைன்னா தனி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அரைச்சேன். இப்போது சாதம் வந்து வடித்து எடுத்துக்கணுங்க. ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஆஃப் பாயிலாக எடுத்துக்கணும். சாதம் நெட்டாகவே இருக்கும் பாருங்கள். போட்டு ஒரு 2 கொதியில் எடுத்துருங்க. சாதம் ரொம்ப வேக விட்டால் குழ குழன்னு ஆகிடும். இப்போ நான் தம் பிரியாணிக்கெல்லாம் எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி இது. தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காவில் நல்லா பட்டர் உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன் கட் பண்ணி, புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ 300 கிராம் அரிசி போட்டிருக்கேன். ஒரு 1½ குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நெய், தயிர் அதெல்லாம் சேர்க்கல. ஏன்னா பட்டர் போட்டிருக்கறனால நெய் சேர்க்கலை நான். இப்போ எண்ணெய் ஊற்றுன உடனே நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கருகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே வெங்காயம் வந்து உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வந்து வதங்கிடும். கிராம்பு ஒரு 4, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். பட்டை ஒரு 2 பீசஸ் போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய். ரொம்ப மசாலா போட்டாலும் டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் மசாலா வந்து எப்போவுமே கொஞ்சம் குறைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். உப்பு நான் ஏற்கனவே சொன்னேன், தேவையான அளவு போட்டுக்கோங்கன்னு. நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் கல்லுப்பு போட்டிருக்கிறது. பத்தாட்டி வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினாவும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெயிலே வதங்கிட்டோம் நல்லா. கொத்தமல்லி, புதினாலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மேல் தோல் சுருங்குற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் வந்து 4ஆக கட் பண்ணி பட்டர் போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கல, அந்த கத்திரிக்காயும் இதோட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும். நான் கொத்தமல்லி தழை கொஞ்சம் இருந்தது, அதை கூட சேர்த்தேன். நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கெல்லாம் எப்படி நல்லா குழைய வதக்குவோமோ அந்த மாதிரி வதங்கணும் கத்திரிக்காய். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் சேர்க்கணும். அந்த அரைச்சி வச்சுருக்க மிளகாய் விழுது சேர்க்குறதா சேர்த்துக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா அரைக்கலைன்னா நீங்கள் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஏன்னா நல்லா குமிங்கி வேகும். அதுக்காக தான் தண்ணியே விட வேண்டாம். தண்ணி விட்டால் டேஸ்ட்டு மாறிடும். நம்ம தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். அந்த மிளகாய் விழுதையும் போட்டு வதக்கிட்டேன் நான். அதை காமிக்க முடியல. இப்போ ரைஸ் வந்து நெட்டாக வடித்து வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த சாதத்தை வந்து இதில் போட்டு 2 டைம் நல்லா கிளறி விட்டு அரிசி உடையாமல் அந்த கிரேவியில் கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கலாம்.
நீங்கள் இறக்கி வச்சு கிளறினாலும் ஓகே தான். ஆனால் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தம்மில் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ தம்மில் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இறக்கிடலாங்க. சூப்பரான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.